ஹாய், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ சீரீஸில் Airflow DBT Snowflake இது மூலமாக ETL பைப்லைனுக்காக எண்ட் டு எண்ட் இன்டெகிரேட் பண்ணுறது எப்படி, நம்ம லோக்கல் மிஷினில் செட்டப் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹவு டு டேட்டா அண்ட் நாஸ் அரௌண்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் எப்படி டிபிடி ஸ்னோஃப்ளேக் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அக்கௌண்ட் எப்படி செட் பண்ணோங்கிறத பேசிக் கனெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான நம்மளோட ஸ்னோஃப்ளேக்கோட இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம அடுத்து இப்போ டிபிடி இன்ஸ்டலேஷன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ளஸ் டிபிடி கோரும் ஸ்னோஃப்ளேக்கையும் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறோம் இந்த இன்டெகிரேஷன் பர்பஸ்க்காக, கோடிங் பர்பஸ்க்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ப்ராஜெக்டாக ஒரு பேசிக் ரூட் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு ஒரு பேர் செட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இட்ஸ் கோனா பி Shravan DBT அண்ட் ஸ்னோஃப்ளேக். ஓகே, இந்த நேமில் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோட டிபிடியோட ப்ராஜெக்டை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல ஒரு ரூட் ஃபோல்டர், அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி விஎஸ் கோடில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோல்டர் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை டிபிடி இனிஷியலைஸ் பண்ணுறப்போ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கேட்கும், நம்ம அப்போ கொடுத்தாலும் இட் வில் பி ஃபைன் தான். ஸோ இதில் போயிட்டு நம்ம இவனை ஓப்பன் த டெர்மினல் ஓப்பன் பண்ணோம்னா டெர்மினல் வந்து இப்போ இந்த கரண்ட் ஃபோல்டரை காட்டும். ஸோ டிபிடி கோர் நம்ம விஎஸ் கோட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் நம்ம சிஸ்டமில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பைத்தானில் ஒரு வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டில் நம்ம டிபிடி கோட், டிபிடி ஸ்னோஃப்ளேக் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்பேஸ்க்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து என்னோட வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட், ஸோ பைத்தான் வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்வரான்மெண்ட் நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த என்வரான்மெண்ட் ஓகே, ஸோ என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ டிபிடி என்வரான்மெண்ட், ஓகே, கிவ் இட் அ மினிட். ஸோ இந்த என்வரான்மெண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பேக்கேஜஸ், பைத்தான் ரிலேட்டட் பேக்கேஜஸ், என்னென்ன பேக்கேஜ் தேவையோ அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் இட். உங்களுக்கு இந்த இன்ஸ்டலேஷனில் வேறு ஏதாவது டவுட்டிங் பெரியணும் அந்த நீங்கள் ஸ்டக்கப் ஆனாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட். நான் அதில் பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ அந்த என்வரான்மெண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோன்னா, நம்மளோட வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட் பேர் /ஸ்கிரிப்ட்டுங்கிற ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே ஆக்டிவேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது இல்லாமல் சோர்ஸுங்கிறது நம்ம பண்ணலாம், பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ். நம்ம அது ஒன் டைம்னால இதுதான் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷனாக இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா பேசிக்காக இந்த இன்ஸ்டாலேஷன்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா, நமக்கு தேவையான பேக்கேஜ் இருக்குல்ல, டிபிடிக்காக தேவையானது டிபிடி கோர். அதில் ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம டிபிடி கோர் கொடுத்தோம்னா அப்டேட்டடான வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிரும். பட் ஏன் ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷன் கொடுக்குறேன்னா, நம்மளோட ஸ்கோப் ஆஃப் திஸ் வீடியோ சீரிஸ் என்னென்னா, ஸ்னோஃப்ளேக் அண்ட் டிபிடி அண்ட் ஏர்ஃப்ளோ இது மூணையும் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஏர்ஃப்ளோவுக்கும் பைத்தானுக்கும் நிறையா கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஏர்ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணுறப்போ சில ஆட் ஆன் பேக்கேஜஸ் வரும். அந்த ஆட் ஆன் பேக்கேஜஸும் டிபிடியோட ஆட் ஆன் பேக்கேஜஸ்லேயும் டிபெண்டன்சி கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷனை தான் இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ 1.8ங்கிறது இந்த வெர்ஷனை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போது டிபிடி ஸ்னோஃப்ளேக்கையும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ் இன்ஸ்டலேஷன் டு கெட் இட் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இதில் நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் நான் இந்த பேக்கேஜஸ்லேயும் லிஸ்ட் இருக்கான்னு காட்டுறேன். ஸோ இந்த பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். டிபிடி கோர் இன்ஸ்டால் பண்ணும்போது டிபிடி காமன், பைத்தானோட அதர் பேக்கேஜஸ் அண்ட் பைடாக், இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டாலாக இருக்கும். அதோட ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இன்ஸ்டாலாக இருக்கும். நான் இந்த வீடியோட எண்டில் இல்லை ஏர்ஃப்ளோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டுறேன். அந்த கன்ஸ்டன்ட் யூஆர்எல் இருக்கும். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெர்ஷனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷன் இன்ஸ்டாலாக இருக்கு இல்லையா பேக்கேஜஸ். ஸோ இதுக்காக தான் சொல்லணும். 3 ப்ரொடக்ஷன் ஆக்சுவல் லைவ்ல பண்ணுறப்போ இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் நிறைய வரும். ஒரு இடத்துல அப்டேட் பண்ண போனால் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இன்சிங்கில் இருக்கணும். அப்போ தான் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். பைத்தான் வெர்ஷன்லேருந்து இல்லை டிபிடி கோர், ஸ்னோஃப்ளேக், ஏர்ஃப்ளோ எந்த வெர்ஷனாக இருந்தாலும் இட் ஹேஸ் டு பி லைக் இன் சிங்க். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம படிக்கிறப்போ மிஸ் பண்ணுற ஒரு மேஜரான இடமும் இதுதான்.
ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் பேக்கேஜஸை. ஸோ செகண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ் லிஸ்ட்டில் ஓகே நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. இந்த ப்ரோட்டோபைட் பாருங்கள், இதுதான் ஒன் ஆஃப் த பேக்கேஜ் நான் சொன்னேன். அந்த கான்ஃப்ளிக்ட் கொடுக்குற பேக்கேஜ் 4.25ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேக்கேஜஸோட வெர்ஷனும் நம்ம பார்க்கணும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷனாக எடுக்கிறேன். இது கம்பேட்டபிள் வெர்ஷன். ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுற இதே வெர்ஷனை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்க்ளூடிங் டிபிடி கோர், ஸ்னோஃப்ளேக் அண்ட் ஏர்ஃப்ளோலையும் கூட. ஸோ இப்போ நம்ம அடுத்து ஸ்னோஃப்ளேக் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸ்னோஃப்ளேக் ரன் ஆகட்டும். ஸ்னோஃப்ளேக் pretty much ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஸோ டிபிடி அண்ட் ஸ்னோஃப்ளேக் அடாப்டர் தான். ஸோ இது கொஞ்சம் யூஸ்வலாக டைம் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சோடனே ஸோ நம்மகிட்ட பேசிக்காக டிபிடியும் ஸ்னோஃப்ளேக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ரெண்டுமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிபிடியை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் டிபிடி இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து டிபிடி இனிஷியலைஸ் பண்ணுறோம். அந்த பேக்கேஜ் இனிஷியலைஸ் பண்ணுறப்ப தான் நம்ம எந்த சர்வர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம், ஸ்னோஃப்ளேக் கூட இன்டர்கிரேட் பண்ணுறதுக்கு அந்த மாடல்ஸ் இப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ தான் வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி ப்ரொஃபைல் இருக்குது, அது ஓவர் ரைட் பண்ணவான்னு கேட்குது. ஸோ அதனால தான் நான் ஓவர் ரைட்டும் கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ வந்து இப்போ எனக்கு ஆப்ஷன் வந்து காட்டுது பாருங்கள். இப்போ ஸ்னோஃப்ளேக் தான் இருக்கனால ஸ்னோஃப்ளேக் தான் நான் கொடுக்கணும். 1 கொடுத்து என்டர் கொடுத்துறேன். ஒருவேளை நீங்கள் க்ளூ இல்லை வேறு ஏதாவது ஸ்பார்க் ஏதாவது இருந்தால் அந்த ஆப்ஷனும் காட்டும். இப்போ நான் வந்து டிபிடி ஸ்னோஃப்ளேக் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதனால் அது நெக்ஸ்ட் இப்போ என்னோட ஸ்னோஃப்ளேக்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஸ்னோஃப்ளேக்கில் லெஃப்ட் சைட் கீழே இருக்கும் அந்த அக்கௌண்ட் பேராமீட்டர்ஸ். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அக்கௌண்ட் நேமை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அக்கௌண்ட் நேமை கொடுத்ததுக்கப்புறம் என்னோட யூசர் நேம் கேட்குது. ஸோ ஸ்னோஃப்ளேக்கில் லாகின் பண்ணுறப்போ நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த யூசர் நேம் கொடுத்துக்கலாம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, நம்மளோட ரூட் ஃபோல்டரில் போயிட்டு .dbtன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ளே ப்ரொஃபைல்னு ஒரு ஃபைலில் தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ நான் மீன்வெல் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ இது என்ன ரோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம என்ன ரோலில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் அட்மின். நிறைய ரோல் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நோ அக்கௌண்ட் அட்மின் தான் ஹை பவர் உள்ள ஒரு ரோல். ஸோ அந்த ரோல் எடுத்துக்கலாம். பட் ஆக்சுவல் ப்ராஜெக்ட்டில் நம்ம ஒரு ரோல் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ரோல் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேர்ஹவுஸ் வந்து compute.warehouse அதையும் எடுத்துடுறேன். ஓகே. இப்போ வேர்ஹவுஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போ நான் டேட்டாபேஸ் அண்ட் ஸ்கீமா நமக்கு வேணும். ஸோ ஆல்ரெடி நான் டேட்டாபேஸும் ஸ்கீமாவும் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதே டேட்டாபேஸை ஸ்கீமாவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ்க்கு வந்து ஓகே, டேட்டாபேஸ் நேம் வந்து இயர் 2025 தான் நினைக்கிறேன். எஸ், கரெக்டாக. ஸோ இதை வந்து நான் டேட்டாபேஸ் நேமாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கீமா நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்ட். ஸோ இதுதான் டேட்டாபேஸ் நேம் அண்ட் ஸ்கீமா. அண்ட் தென் த்ரெட்ஸ் வந்து இது நான் ஒரு மேஜர் இல்லை. ஸோ இப்போ வந்து எஸ் ஐம் டன் வித் இட். ஓகே. ஸோ இப்போ நம்ம டிபிடியை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் இந்த ஃபோல்டரில் தான் என்னோட ப்ராஜெக்ட் நேமாக கொடுத்துருக்கேன் டிபிடியில். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணி பார்க்குறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல்ஸ், சீட்ஸ், ஸ்ட்ரக்சர் அப்படியே நம்ம கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ இட் இஸ் கிரியேட்டட் நோ. ஸோ இப்போ அடுத்து வந்து இது அப்படியே நம்ம விஎஸ் கோட்லேயே நம்ம என்விரான்மெண்ட்டை ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வியூக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தேவையான ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்ஸ் இந்த டிபிடி யூனிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்துடும். ப்ளஸ் நமக்கு இந்த மாதிரி மாடல் 1 and 2 இருக்குது பார்த்தீங்களா, பேசிக்கான மாடல். இது ரெண்டும் வந்து ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். ஸோ நம்ம ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் போதுமானது. ஸோ இப்போ நான் டெர்மினல் வழக்கம் போல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டெர்மினலில் கமாண்ட் லைன் மூலமாக தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ டெர்மினலில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, புது டெர்மினல்னால நம்ம கிரியேட் பண்ண வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நம்ம திருப்பி இதை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். சேம் கமாண்ட் தான். வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நேம் /script/ ஆக்டிவேட் கொடுக்குறோம். வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆச்சு. நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே வரும். நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் டிபிடியோட கமாண்ட்ஸ் ரன் பண்ணணும். ஸோ டிபிடியோட பேசிக் கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டிபிடி டீபக்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் என்ன பண்ணோம்னா, பேசிக்காக நம்மளோட என்விரான்மெண்ட் செட்டப்லாம் ரெடி பண்ணோம். ஸோ நானும் அதை பண்ணுறேன். ஸோ இட் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் கோனா டேக் சம் டைம். நான் சொன்னேன், பட் இட் கம்ப்ளீட்டட் வெரி ஃபாஸ்ட்.
ஐ டோன்ட் நோ. பட் நான் இதுக்கு முன்னாடி பண்ணப்போலாம் இட் டுக் சம் டைம் ஆல்வேஸ் இந்த டிபிடி டீபக்லாம். ஸோ டீபக் பண்ணியாச்சு. ஸோ டீபக் பண்ணிட்டோன்னா உங்களோட ஸ்னோஃப்ளேக் டு டிபிடி கனெக்ஷன்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டு ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபெயில் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டிபிடி ரன் கொடுத்துட்டேன். ரன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா டிபிடிக்குள்ளே இருக்க எல்லா மாடல்ஸையும் ரன் பண்ணும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் மெனி மாடல்ஸ் ரன் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் செட்டப்ஸில். ஸோ அதனால இது எல்லா டேபிள்ஸுமே இங்கே காட்டுது. பட் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ரன் பண்ண போகிறது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் அண்ட் செகண்ட் மாடல். இந்த 2 மாடல் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து மெட்டீரியலைஸ்டு டேபிள், இன்னொன்று மெட்டீரியலைஸ்டு வியூ. ஸோ அந்த மாடலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ டிபிடிலேருந்து நான் ட்ரிகர் பண்ணிட்டேன். ஸோ 2 எஸ்கியூஎல் ரன் ஆகிட்டு அந்த மாடலும் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இருக்க 2 மாடல் இருக்குல்ல, அந்த 2 மாடலில் ஒரே ஒரு மாடலை மட்டும் இப்போ ரன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டிபிடி ரன் -m அண்ட் ஃபர்ஸ்ட் மாடல், அந்த ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும் கொடுத்துடணும். ஆனால் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாடல் ஆல்ரெடி இங்கே க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த மாடலை நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே மாடல் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் மாடல் இருக்குங்க, அது நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ ட்ராப் பண்ணால் தான் நமக்கு அடுத்து க்ரியேட் ஆகிறது தெரியும். ஓகே காப்பி த கமாண்ட் இன்டு திஸ் அண்ட் ட்ராப் டேபிள். ஓகே இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இப்போ இந்த டேபிள் இல்லை. ஸோ நம்ம மாடல் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா மாடல் எக்ஸிக்யூட் ஆன எண்டில் இந்த டேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆகிருக்கும் இந்த லொக்கேஷனில். ஓகே இங்கே போவோம். ஸோ டிபிடி ரன் -mனா ஸ்பெசிஃபிக் மாடலை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதர் மெத்தட் -select இந்த மாதிரி மெனி மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பண்ணுறது பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த மாடலும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு இது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது டேபிள் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டேபிளில் டேட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடணும். ஸோ பேசிக்காக ரன் பண்ணணும் நமக்கு 2 ரெக்கார்ட் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்கான டிபிடியோட ஒரு சாம்பிள் ஜாப். ஸோ லெட்ஸ் see. ஓகே ஒரு ரெக்கார்ட் 1 அண்ட் ஒரு ரெக்கார்ட் வந்து நல். ஸோ நம்ம கோடில் போய் பார்த்தோம்னா select 1 அண்ட் select null யூனியன் ஆல் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கான இனிஷியல் செட்டப். நம்ம இப்போ ரன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டிபிடியில் ட்ரிகர் பண்ணோம். அது டிபிடி ட்ரிகர் பண்ணது ஸ்னோஃப்ளேக்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. ஓகே ஸ்னோஃப்ளேக் வந்து நம்மளோட கிளவுட் வேரோஸ், டிபிடி வந்து டேட்டா ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். நவ் இப்போ இது ஷெட்யூல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷெட்யூலர் வேணும். நம்ம ப்ரிடாமினெண்ட்டாக இப்போ இந்த செட்டப்பில் யூஸ் பண்ணது டிபிடி கோர். டிபிடி கோரில் இன்பில்ட்டாக ஷெட்யூலர் கிடையாது. பட் டிபிடி கிளவுடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க கிளவுடில். அவங்க ஷெட்யூலர் இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. பட் நம்ம அது யூஸ் பண்ணாதனால இப்போ நம்ம ஷெட்யூலர் இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃப்ளோ தான் அந்த ஷெட்யூலர். ஸோ ஏர்ஃப்ளோவில் வந்து டிபிடி எப்படி ட்ரிகர் பண்ண போகிறோம், அது எப்படி ஸ்னோஃப்ளேக் ஜாபை ரன் பண்ண போகுதுங்கிறது தான் நம்மளோட வீடியோ சீரியஸோட எண்டாக இருக்கும். ஓகே கீப் வாட்சிங்.